Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சீதனம். நேம் கேட்கும்போதே வித்தியாசமா இருக்குல, அதே சமயம் டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈஸியா ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். அவ்ளோ ஈஸியான ரெசிபி. இந்த சீதனம் ரெசிபி MasterChef Tamilல ப்ளூ டீம் வந்து பண்ணிருந்தாங்க. டெசர்ட் ரெசிபியா சர்வ் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை 1-2 அந்த மாதிரி நல்லா திரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக பவுடராக ஆக்க வேண்டாம். இந்த மாதிரி 1-2 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லைட் கோல்டன் கலர் வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் வரணும். அந்த மாதிரி வந்த உடனே நம்ம திரிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பச்சரிசி, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பால் சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1/2 லிட்ரு பால் சேர்த்துக்கிட்டேன். 1/2 லிட்ரு பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும் போதே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எசன்ஸ் பிடிக்குமோ அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸு, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். இதையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தாங்க ஆகும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்க்கும்போதே தெரியும், நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதான், ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். நான் பிஸ்தா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அந்த கலருக்காக. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து லைட்டாக ஹனியில் வந்து தேனில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிங்கன்னா அந்த ஓரங்களில் ஃபுல்லாகவே ஈரமான மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த நட்ஸ் பவுடரில் டிப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக்கும். இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு கிட்ஸு பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு கெஸ்ட்டுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அப்புறம் இது எல்லாத்தையும் இதில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டான சீதனம் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய MasterChef தமிழ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. போய் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.